அழகே அழகு சீரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சுரேஷ் வந்து தலையில வச்சுக்கிட்டு வருத்தமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப தங்கராஜ் வந்து சுரேஷ் கிட்ட, ஏண்டா சுரேஷ், நிஜமாவே மதிதான் தள்ளி விட்டாளா, நீ அவளை என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ் வந்து, மாமா என்ன மாமா இத பத்தியே கேட்டுட்டு இருக்கீங்க, நான் போயிட்டு என்ன பண்ணேன், அவ கையை மட்டும்தான் பிடிச்சேன், அதுக்கே என்ன கீழே தள்ளி விட்டுட்டா மாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இல்லையே, அப்படி எதுவும் நடந்த மாதிரி ஒன்றும் தெரியலையேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் ஒரு பக்கம் சீண்டிட்டு இருக்க. ப்ளீஸ் மாமா, இந்த பேச்சை இத்தோடு விட்டுருங்க, நான் கீழே விழுந்த விலகல, இது பேச வேண்டாமே ப்ளீஸ் மாமான்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து தலைக்கு ஒத்தடம் கொடுத்துட்டே இருக்காங்க. தங்கராஜோட அம்மா வந்து, என்னடா இப்படி குடிப்ப நேரம் மாதிரி வீங்கி போயிருக்கு, இங்க பாருடா, என்னடா இது இப்படி வீங்கி இருக்கே, இங்க பாரு, நம்ம சொந்தக்கார பையன் ஒருத்தன் இப்படிதான் கீழே விழுந்துட்டான், கொஞ்ச நாள்ல அவனுக்கு மண்டையை குழம்பி போய் பைத்தியமாயிட்டான், சுரேஷே முதல்ல போயிட்டு எக்ஸ்ரே இது எடுத்து பாருன்னு சொல்றாங்க. அங்க போனதுமே, மாமா என்ன மாமா அத்தை இப்படி எல்லாம் சொல்றாங்க, எனக்கு பயமா இருக்கு மாமா. டே சுரேஷ், என்னுடைய அம்மா தான் ஏதோ முட்டாள்தனமா ஒரு விஷயத்த சொல்றாங்கடா, அதையே நீ ஏன் கேட்டுக்கிற, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருடா நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. திரும்பவும் தங்கராஜோட அம்மா வந்து, என்னடா இன்னும் ஹாஸ்பிட்டல்ல போலியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. உடனே சுரேஷ், மாமா அத்தை திரும்ப திரும்ப சொல்றாங்க, எனக்கும் பயமா இருக்கு, போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. டேய், அம்மா தான் சொல்றாங்கன்னா நீ வாயை மூடிட்டு இரண்டான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பாக்கியராஜ் வந்து போன் பண்றாங்க. டே சுரேஷ், மதி உன்னை கீழே கட்டில் மெத்த மேல தள்ளி விட்டுட்டாலுமே, கட்டல்ல உனக்கு அடிபட்டு தலை வீங்கி இருக்காமே, எப்படிடா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க. இதை கேட்டதும் சுரேஷுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எப்படி விஷயம் தெரிஞ்சிருக்குன்ற மாதிரி ஷாக்கிங்கா, என்னென்ன அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நான் அப்புறம் பேசுறேன் வெயின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு தங்கராஜ் கிட்ட, மாமா என் அண்ணாவுக்கு எப்படி மாமா விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. என்ன சுரேஷ், இன்னைக்கு பிளாஷ் நியூஸே உன்னுடைய தலை அடிபட்டது போலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் எப்படி தெரிஞ்சிருக்கும் எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. உன் அக்கா இருக்காளே, உன் அக்கா கொஞ்சம் இந்த சோஃபாவை அப்படி தள்ளினா கூட அவ அண்ணாவுக்கும் அண்ணிக்கும் சொல்லிட்டு தான் மறு வேலையை பார்ப்பாளே தவிர வேற எதுவுமே பண்ணிருக்க மாட்டாடா. நான் உன் அக்காவை கூப்பிடுறேன், அவ உடனே என்ன பாரு எப்படிப்பட்ட நடிப்பு நடிப்பான்றத மட்டும் இப்ப பாருடான்னு சொல்லிட்டு, ரேவதி ரேவதி என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. என்ன விஷயங்க சொல்லுங்கன்னு சொன்னதும், இல்ல உன்னுடைய அண்ணனுக்கு சுரேஷ் அடிபட்ட விஷயம் எப்படி தெரியும் சொல்லு, நீ இது ஃபோன் பண்ணியா? இல்லைங்க, நானெல்லாம் பண்ணல, இங்க பாரு, நானும் இங்க தான் இருக்கேன், சுரேஷும் இங்க இருக்கான், ரெண்டு பேருமே ஃபோன் பண்ணல, பின்ன என்ன தரணி ஃபோன் பண்ணி சொன்னானான்னு சொல்லிட்டு கேட்டதும், இல்லைங்க, ஃபோன் வந்து பண்ணேன், அண்ணா கிட்ட வந்து எல்லா விஷயமும் சொல்லல, சின்னதா கொஞ்சம் சொன்னதும் சுரேஷ் முறைச்சு பாக்குறாங்க. சுரேஷ், உனக்கு வேற தலை அடிபட்டிருக்குல்ல, நான் போயிட்டு உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன் இருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. கிளம்பி போனதுமே ரொம்பவே பயங்கர டென்ஷன்ல வந்து சுரேஷ் இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மதியை காட்டுறாங்க. மதி காலேஜ் போறதுக்காக ரெடி ஆயிட்டு வந்து டிஃபன் சாப்பிடலான்னு வந்து உட்கார்றாங்க. டிஃபன் சாப்பிட்டு இருக்கும் போதே உடனே நம்ம மதி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. சுரேஷ், நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் கெட்டவன் கிடையாது, அவன் ரொம்பவே நல்லவன், அவன் வேலைக்கு போற வரையுமே என் அண்ணன் தான் சாப்பாடு ஊட்டி விடும், நான் கல்யாணம் பண்ணி வந்ததும் அப்படி உருண்டு போறண்டு அழுந்தான், அவன் அப்படிதான் இருந்தான், இப்பதான் என் புருஷன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் அப்படி மாறிட்டான், தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு, அவனை நீ வெறுத்துறாத, உங்க லைஃப் நீங்க பாத்துக்கோங்க, நானும் என் புருஷன்கிட்ட எவ்வளவு சொன்னாலும் அவர் வந்து உங்களுடைய லைஃப் விஷயத்துல தலையிட்டு தேவையில்லாத விஷயம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, தயவு செஞ்சு உங்க ரெண்டு பேரோட நிறை குறை என்னன்றது யோசிச்சு முடிவெடுக்க பாருங்க, இதை நான் ஒரு சஜஷனா சொல்றேன், ஏத்துக்கிறதும் ஏத்துக்காத போறதும் உங்களுடைய விருப்பம்னு சொல்லி ரேவதி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல நம்ம மதிக்கும். மதி ஒரு மாதிரி வருத்தப்பட்டுட்டு தான் இருக்காங்க. உடனே மதி, சரி டைம் ஆச்சு நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சுரேஷ் தங்கராஜ் வெளியே நின்றுட்டு இருக்காங்க. சுரேஷ் தங்கராஜ கண்டும் காணாத மாதிரி மதி பாட்டுக்கு கிளம்பி போறாங்க. பத்தியா மாமா எப்படி பண்ணிட்டு போறா, பண்ணது கூட தெரியாம இப்படி பண்றாளே, இதுதான் என்னால ஏத்துக்க முடியலன்னு சொன்னதும், இது எல்லாத்துக்குமே காரணம் அவளுடைய வேலை தாண்டா, அவ வேலையை தான் அவளுடைய இது ஈகோவா நினைச்சிட்டு இருக்கா, எது ஒண்ணு வாங்கணும்னாலும் புருஷன்கிட்ட வந்து நிக்கணும், அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும், இங்க பாரு சுரேஷ், அடுத்ததா முதல்ல அவ வேலையை வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து சொல்றாங்க. தங்கராஜ் சொன்னதுமே சுரேஷ் எந்த ஒரு பதிலும் பேசாம சுரேஷும் சைலண்டாவே வந்து இருக்காங்க. அடுத்ததான் நம்ம மலர் வந்து வடகம் காய போட்டுட்டு இருக்காங்க. பாக்கியராஜ கூப்பிடுறாங்க. என்ன நீ தான் நிஜமா கூப்பிடுறியா, என்னால நம்பவே முடியலன்றாங்க. வாங்க பாக்கியராஜ் இங்க வாங்க சொன்னதும், என்ன மலரு, என் மேல இருக்க கோவம் எல்லாமே போயிடுச்சான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க.
கோவம் ஒண்ணும் போகல. உங்களுக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா பாக்கியராஜ்ன்னு கேட்குறாங்க. என்ன திடீர்னு இப்படி கேட்குற மலருன்றாங்க. ஆமா, இப்போ ரேவதி ஒரு விஷயத்த சொல்றா. அத நீங்க சுரேஷ் கிட்ட ஃபோன் போட்டு கேட்குறீங்க. இப்ப தங்கராஜ் அண்ணனுக்கு ரேவதி தான் ஃபோன் பண்ணி சொன்னான்ற விஷயம் தெரிஞ்சிருக்காதா? எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஐயோ, நான் அத மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ராகவன் டேய் பாக்கியராஜ், எனக்கு மாத்திரை எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி மாத்திரை வாங்கணுன்றாங்க. சரிப்பா, நாளைக்கு இல்ல நாளான்னைக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் ஏதோ நேத்து கோவத்துல ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டேன். மாப்பிள்ளை சொன்னதும் அவங்க 2 பேரையும் அனுப்பி விட்டுட்டேன். இப்ப அங்க இருக்கிறது சரி வராது. அதனால அவங்கள ஃபோன் பண்ணி வர சொல்லுன்றாங்க. உடனே லக்ஷ்மி ஏங்க, அவ எதுக்கு? அவ அங்கேயே இருக்கட்டும். வேணும்னா நம்ம புள்ளிய மட்டும் நம்ம வர வைக்கலான்றாங்க. நீ வேற முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. 2 பேருமே வரட்டும். ஏங்க, வந்தா சண்டை போடுவாங்க. வந்தா பாத்துக்கலாம். அவங்க 2 பேரையும் வர சொல்லுனதும் சரிப்பா, பேங்குக்கு போற வேலையில அப்படியே பார்த்து பேசிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. அடுத்ததான் நம்ம சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் சாப்பிடறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல டேய் மதி என்னடா பண்ணா? மதி நீ என்ன பண்ண சொல்லுன்னு சொல்லி கேக்குறாங்க. அக்கா, என்னக்கா இது? நான் அவ கையை பிடிச்சேன், அதுக்கே கீழே தள்ளி விட்டுட்டா. எனக்கு உன்னை பத்தியும் தெரியும், மதிய பத்தியும் தெரியும். நீ என்னுடைய தம்பியா போயிட்ட. ஓரளவுக்கு மேல என்னால கேட்க முடியாது. சொல்லுடான்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. அக்கா, இந்த பேச்சை விட்டுறேன்க்கா ப்ளீஸ் தான் சொல்லிட்டு சுரேஷ் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாக்கியராஜும் மலர் 2 பேருமே வராங்க. 2 பேரை பார்த்ததுமே சுரேஷ்ல இருந்து எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. சுரேஷ், என்னடா உன் தலை இப்படி வீங்கி போய் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. உடனே மலர் சுரேஷ் எதுவும் பண்ணாம மதி கீழெல்லாம் தள்ளி விட மாட்டா. மதி பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு சொன்னதும் உடனே சுரேஷ்க்கு பயங்கர கோவம் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ நான் தான் தப்பானவன், நான் தான் பொண்டாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கிறவனா, என்னை பார்த்தா அப்படிதான் தெரியுதான்னு சொல்லிட்டு சுரேஷ் கோவப்படுறாங்க. இப்போ சுரேஷ் பண்ண தப்ப பாக்கியராஜ், ரேவதி, மலர் எல்லாரும் சேர்ந்து புரிய வைப்பாங்களா? அப்போவாது சுரேஷ் திருந்துவாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.